அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அருமையானவர்களே, யாசீனுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து வருகிறோம். ஹிஜ்ரி 914 வாழ்ந்த அபூபக்கர் இப்னு அப்துல்லாஹில் ஐதுரூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஞானியாக அவங்க காலத்தில் வாழ்ந்தவர்கள். இவங்களுடைய காலம் 914 யமன் நாட்டிலே இவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்களை பற்றி இவருடைய அற்புதங்களை நேரடியாக கண்டுகளித்த அவர்களுடைய தோழரான தாவூத் இப்னு ஹுசைனுல் ஹுபாய் சொல்வாங்க, எனக்கு ஒரு மனிதர், ஒரு ஆட்சியாளரால், ஒரு அரசியல்வாதியால் எனக்கு நோவினை இருந்து கொண்டே இருந்தது, ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருந்தது. பொதுவாக ஆட்சியாளர்கள் பலமாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் நம்ம எதிர்கொள்றது பலகீனமான ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டம். போலீஸில் இருந்து, காவல்துறையில் இருந்து, இராணுவம் எல்லாமே அவங்க கையில தான் இருப்பாங்க. அதனால நான் ரொம்ப எப்படி இந்த தொல்லையிலிருந்து நாம் தப்பிக்கிறது என்று பல முறை பல நாட்களாக மக்கஸ்து ஐயாமன் அக்ரவு யாசீன், பல நாட்களாக நான் யாசீன் ஓதிக்கிட்டே இருந்தேன். அவன்கிட்ட இருந்து, அவனுடைய தொந்தரில் இருந்து நம்ம தப்பிக்கணும். அந்த மனிதனுடைய தீங்கிலிருந்து நாம் தப்பிக்கிறதுக்காக யாசீன் ஓதி கொண்டே இருந்தேன். அதுக்கு பிறகு நான் ஒரு கனவு ஒண்ணு கண்டேன். அந்த கனவுல ஒரு மனிதர் எனக்கு சொல்லுகிறார், நீங்க யாசீன் ஓதக்கூடிய நீங்க குல் யா அபூபக்கர் இப்னு ஐதுரூஸ் அவர்களுடைய மகன் அபூபக்கர் அவர்களே என்ற அந்த வாக்கியத்தையும் சொல்லுங்க என்று எனக்கு கனவில் சொல்லப்பட்டது. அதாவது பொதுவாக நபி அவர்கள் ஒரு துவா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு துவா ரசூலுல்லாஹ் நமக்கு கேட்கும்போது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஹக்கி சாயிலின் அலைக்கி, அல்லாஹ் உன்னிடத்துல யாரெல்லாம் துவா கேட்கிறார்களோ அவர்கள் பொருட்டால் நான் உன்னிடத்துல கேட்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால இந்த அபூபக்கர் இப்னு ஐதுரூஸ் என்ற பெரியவங்க அத்ன் நகரில், யமன் நாட்டில அத்ன் நகரில் அந்த காலத்துல வாழ்கிறாங்க. அவங்களுடைய பேரையும் நீங்க சொல்லி, அல்லாஹ் இவங்க பொருட்டால் எனக்கு இவனுடைய தீங்குல இருந்து எனக்கு வெற்றியத்தா என்றும் சொல்லிக் கொள்ளுங்க. யாசீன் ஓதக்கூடிய நீங்க இதையும் சேர்த்து இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்க என்று எனக்கு சொல்லப்பட்டது. நான் அதன்படி சொன்னேன். அப்பொழுது எனக்கு கனவில் சொல்லப்பட்டது, குஃபீத்த ஷர்ர ரஜுல், உங்களுக்கு அந்த மனிதருடைய தீங்கிலிருந்து நீங்க நிச்சயம் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆனா ஐதுரூசுன்னா யாரு, இவங்க பேரை நம்ம சொல்றோமே எங்க உள்ளவங்க என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகுதான் நான் அதை அவங்கள பத்தி விசாரிச்சேன். எனக்கு அத்ன் நகரில் வாழக்கூடிய ஒரு பெரியவங்க என்று சொல்லப்பட்டது. நான் அவங்கள சந்திக்க போனேன். அவங்கள்ட்ட நான் அந்த தகவலை தெரிவிக்கிறதுக்கு முந்தையே எனக்கு நடந்த தொந்தரவையும், கனவுல நான் யாசீன் ஓதியதையும், அதுக்கு பிறகு கனவுல எனக்கு இப்படி சொல்லப்பட்டதையும் எனக்கு என்ன செய்தாங்க, சொல்லி காட்டினான். ஆக நம் யாசீன் ஓது மூலமாக நம்ம முன்னாலேயே சொன்னதுதான், எதிரிகளுடைய ஆபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி அதுல இருக்கிறது. நாம துவா ஓதும்போது கூட பத்ரு சஹாபாக்களுடைய பொருட்டால் தவஸ்ஸல்னா பி பிஸ்மில்லா வபில் ஹாதி ரசூலில்லா வகுல்லி முஜாஹிதில்லா பி அஹ்லில் பத்ரி யா அல்லாஹ்ங்கற பத்ரீன்கள் பொருட்டால் யா அல்லாஹ் எங்களுடைய காரியத்தை வெற்றியாக்கித்தான் நம்ம கேட்கிற மாதிரி நல்லவர்களுடைய அந்த காலத்துல அல்லாஹ் சில நல்லவங்களை வச்சிருக்கிறான். அவங்களுடைய துவா பரக்கத்தினால அவங்க உள்ளவங்களுக்கு நல்லவைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு கண்ணுக்கு தெரியாம மலக்குமார்கள் எப்படி நம்ம துவாவுக்கு ஆமீன் சொல்றாங்களோ, அது மாதிரி நமக்கா துவா செய்யக்கூடியவங்களை ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். வெஜஅலுக்கும் குலஃபால் அர்லி, பூமியிலே அல்லாஹ் தஆலா உங்க துவாக்களுக்கு அல்லாஹ் உங்க கஷ்டங்களை தீர்த்து வைப்பான், உங்களுக்கு சில பிரதிநிதிகளை அல்லாஹ் பூமியில் இருந்தே ஆக்குவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அருமையானவர்களே, இது மாதிரி நிறைய நிகழ்வுகள். இஸ்மாயில் ஜப்ரத்தி ஜபீதி ஹிஜ்ரி 806 வாழ்ந்த ஜபீத் நகரில், யமன்ல ஜபீத் நகரில் வாழ்ந்த இஸ்மாயில் ஜப்ரத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்களை பத்தி இவங்களுடைய சீடரான ஃபஹ்ருத்தீன் நூரி மக்காவை சார்ந்தவங்க. இவங்க சொல்லுவாங்க, நான் மக்காவில் ஹரம் ஷரீஃப்ல தங்கி இருக்கும் பொழுது என்னுடைய ஷேக் இவங்களை நான் என்ன செய்தேன், கனவுல பார்த்தேன். பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, வல்லாஹி மா மித்து,
ஒயின்னி ஹையுன் உருசக், நான் மரணிக்கவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மன்னரையிலே அல்லாவிடத்திலே விசேஷ விருந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. ஒயின்னி இந்த ரப்பி மான் நபியீன வ சித்தீகீன, நான் நல்லடியார்களோடு நபிமார்களோடு அந்தஸ்திலே நான் இருக்கிறேன் என்று கனவிலே இருக்கிறேன், ஹயாத்தாக இருக்கிறேன். அல்லாஹ் தாலா ஷோதாக்களை சொல்லும் போது அவர்களை மையத்துன்னு சொல்லாதீங்க, அல்லாட்ட உயிரோடு இருக்கிறாங்கன்னு குர்ஆன்ல பாராட்டுறான். இவங்களை சில பெரியார்கள் கனவுல பார்த்தாங்க, கபரு உள்ள உட்கார்ந்துகிட்டே கபுரிஹி அலா சரீரின் இந்தஹு ஜமாஅத்துன் உஹும் யக்ரவுன யாசீன், அவங்க சூரத்து யாசீன ஒரு கட்டில கபூர்ல உட்கார்ந்துக்கிட்டு அவங்க சுத்தி அவங்களுடைய சீடர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, யாசீன் ஓதுற மாதிரி ஒரு காட்சியில பார்த்தாங்க. அவங்க ஹயாத்துல வாழும் போதுதான் அவங்க சீடர்களை சுத்தி இருந்து கட்டில இருந்து யாசீன் ஓதுற ஒரு வளமே அவங்களுடைய அந்த தர்பார்ல நடந்தது. அப்ப இவங்க கனவுல பார்த்தவங்க கேட்டாங்க, அந்த ஃபில் கபரி கமா குந்த ஃபி துன்யா அந்த வஸ்ஹாபுக தக்ரவுன சூரத் யாசீன், நீங்க உலகத்துல வாழும்போது எப்படி நீங்க உங்க சீடர்களும் உட்கார்ந்து கட்டில இருந்து யாசீன் ஓதுற மாதிரியே அங்கேயே இருந்து ஓதிட்டு இருக்கீங்க, அந்த பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டதுக்கு வகால நாம் ஆனா அலாதாலிக், அந்த பாக்கியத்தோடு தான் நான் இருக்கிறேன். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொருத்தருக்கும் எப்படி மறுமை காட்சி அமையும்னா குல்லு யாமுல்லா ஷாக்கிலத்தி, நபியை சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் அவருக்குரிய அமலுடைய தோற்றத்தில் அவர்கள் அமல் செய்கிறார். எந்த அமல்ல வாழ்றோமோ அந்த அமல்லையே மன்னரையில் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தொழுற காட்சியிலே நான் பார்த்தேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணத்தில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாசீனோடு நாம் மன்னரையில் ஓதக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நசீபாக்குவானாக.